காலேஜ் டேஸில் நமக்குன்னு பயங்கரமான காசுலாம் இல்லை, பாக்கெட் மணியில் பெரிய பிராண்டடான ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியாது. அப்படின்னு இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு அந்த பிராண்டட் ஐட்டம் மாதிரி இருக்கிற அந்த ஃபஸ்ட் காப்பி வாங்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் போக 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 நமக்கு ஒரு வேலை கிடச்சி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி சம்பளம் வாங்கும்போது அதில் ஏதாவது ஒரு பிராண்ட் ஐட்டம், பிராண்ட்ஸ் பின்னாடி தான் போகணும்னு அவசியம் இல்லை, பட் ஏதாவது ஒரு பிராண்டட் குவாலிட்டியான ஒரு ஐட்டம் நம்மளாலே வாங்க முடியுது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெருமை ஏற்படும். ஸோ அந்த பிராண்டை வாங்குறதுலேயே நமக்கு இவ்வளோ பெருமைன்னா அப்படி ஒரு விஷயம் இல்லாத போது இப்படி ஒரு பிராண்டை உருவாக்கினவங்களுக்கு அந்த பிராண்டை பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம மண்டைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்காக போராடி ஜஸ்ட் ஒரு தாட்டாக இருந்த விஷயம் இப்போ ஒரு பெரிய எம்பையராக பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எம்பையரை பில்ட் பண்ணவருக்கு அது வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு ஃபீல் வந்து ஃபில் நைட் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்துச்சு. எப்போ அப்படின்னா நைக்கி அப்படிங்கிற அந்த ஒரு ஷூ வந்து இப்போதைக்கு பெரிய அந்த பிராண்டாக வந்து நிற்கும் போது அவருக்கு அந்த ஃபீல். அவர் வந்து நைக்கியோட கோ-ஃபவுண்டர். ஏன்னா அவரோட சேர்ந்து இதை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா பவர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோச் ஒருத்தர். ஸோ இவங்க 2 பேரும் பில்ட் பண்ண அந்த நைக்கி இப்படி அந்த எம்பையர் இருக்கு இல்லையா, அது உருவாகிய கதை என்ன, அது எங்கே ஆரம்பிச்சது, ஜஸ்ட் ஒரு தாட்டாக இருந்தது. அண்டு ஒரு பொய் சொல்லி அத்தனை பொய்கள் சொல்லி ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு எம்பையராக இருக்குது. எப்படி? இருபத்தி 4 வயசாகும்போது ஃபில் தான் ஓகே அவர் பேர். ஸோ அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாட் ஒன்று வருது. என்னென்னா இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணுண்டா அப்படின்னு ஒரு தோணுது. ஆனால் அதுக்கு இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்ல, உலகத்தில் இருக்க எல்லாரும் திரும்பி பார்க்கணுன்னா முதல்ல அவங்கெல்லாம் யார், எங்கே இருக்காங்க, அது எதுவுமே தெரியாமல் எப்படி அவங்க திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அண்ட் அவங்க அப்பா ஃபார்ச்சுனேட்லி ஒத்துக்கிட்டாரு. இவர் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த காலத்தில் வந்து 90% ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் வந்து ஃப்ளைட்லேயே போனது கிடையாது. அப்படின்னா நம்ம ஊர் பக்கம் சுத்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் இப்படி ஒரு ஆசையை சொல்லும்போது தன்னோட அப்பா வந்து ஓகே மேன் போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஏர்லி புஷ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவர் இருக்கார். ஓகே, அந்த விதத்தில் இவர் லக்கி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உலகத்தில் எத்தனையோ இடங்கள் ட்ராவல் பண்ணுறாரு. இந்தியா, சைனா, பிலிப்பைன்ஸ், ஃப்ரான்ஸ், ரோம், அதுக்கப்புறம் வந்து மியூனிச், அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னால் சொல்லக்கூட முடியும், ஞாபகம் கூட வராத அளவுக்கு ஜப்பான், எல்லா இடத்துலையும் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. பட் அவரோட குறிக்கோள் ஒன்று தான். ஜப்பானில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஷூ, டைகர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷூவை நான் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். அங்கே வந்து ஆடிடாஸ் தான் பயங்கர பாப்புலராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஆசை. ஆனால் இந்த ஐடியா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து இதுலலாம் பெரிய ஆர்வம் கிடையாது. ட்ராவல் பண்ணுன்னு சொன்னல, ஓகே பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி இந்த போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவரோட பர்த்டே எனக்கு திரும்ப வரும்போது ஆளே ஒரு மாதிரி வித்தியாசமாக வராரு. அந்த ட்ரிப்புக்கு ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜப்பானுக்கு போயிருந்த போது அங்கே இருக்கிற இந்த டைகர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபேக்ட்ரியோடைய ஓனரான ஒனிட்சுகா அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஷூஸை நீங்கள் கொடுங்க, நான் அமெரிக்காவில் வந்து இதுக்கு நான் ஒரு மார்க்கெட் இருக்குது, ஸோ நான் அங்கே கொண்டு போகிறேன், விற்பனை பண்ணுறேன், டிஸ்ட்ரிபியூட்டராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அப்படிங்களா, சரி ஓகே நீங்கள் எந்த கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளூ ரிப்பன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க, நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அப்போ ப்ளூ ரிப்பன் ஒரு கம்பெனியே கிடையாது, அது ஃபஸ்ட்டு போய். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லாமல் இப்படி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குங்க, இந்த இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போகிறார். ஆனால் கொடுத்துட்டு போய் 1 வருஷம் ஆகியுமே அவர் ஆர்டர் பண்ண ஷூஸ் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா போச்சா, இதுக்கு தான் அதுக்கு போனியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லா அப்பா மாதிரி தானே, உனக்கு தெரியுமே நீ இப்படி தான் பண்ண எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்திருக்காரு. ஏன்னா இவரும் வந்து சரி அக்கௌண்டன்சி நான் பண்ணுறேன், அதுக்கு தான் படித்தேங்க, நான் அதே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்துட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஷூஸ்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவர் கிடைக்கிது. கிடைச்ச உடனே போய் பார்க்குறாரு. அவரோட ரூமில் நிறையா ஷூஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கோம், 12 பேர்ஸ் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு பயங்கர சந்தோஷம். முதல்ல அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஷூ வந்து அவருடைய கோச்சுக்கு அனுப்புகிறார். அவர் கோச் மட்டும் இந்த ஷூ சூப்பர்னு சொல்லிட்டாருன்னா செலக்டட், இந்த ஷூ வந்து பக்கா குவாலிட்டி அப்படின்னு அவர் வந்து பிலீவ் பண்ணிடலான்னு. ஆனால் அந்த கோச் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஷூ பக்கா குவாலிட்டி அப்படின்னு மட்டும் சொல்லாமல் இதில் நானும் பார்ட்னராக அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இனிஷியலி ஃபவுண்ட் பண்ணது தான் நைக்கி. பட் அப்போது அது நைக்கி கிடையாது, வெறும் ப்ளூ ரிப்பன். ஸோ ப்ளூ ரிப்பன் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பொயில ஆரம்பித்தாலும் இதில் வந்து இவங்களுக்கு பயங்கர பேஷன். ஏன்னா இவருடைய கோச் இருக்கார்ல, அவருக்கும் வந்து ரன்னிங்கில் பயங்கர பேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்கில் விளையாடக்கூடிய ஓடக்கூடிய ரன்னர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து பயங்கரமான ஒரு கோச். ஸோ அவர் வந்து ஜப்பானுக்கு போகும்போது அங்கே வந்து எகெயின் இந்த ஒனிட்சுகா அப்படிங்கிற இந்த கம்பெனி டைகர்ஸோடைய ஓனரை மீட் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி லாபகரமான ஒரு பிஸ்னஸாக வந்து போக ஆரம்பிக்குது. நிறைய பேர்ஸ்லாம் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டீம் கொஞ்சம் நிறைய சேல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோடனே இதுக்கு யாராவது விற்கிறதுக்கு இருந்தால் சூப்பராக
இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய டீமை பில்ட் பண்ணுறாரு. அந்த டீமில் இருக்க ஒவ்வொரு மெம்பரையும் அவர் எடுத்ததே ஒவ்வொரு கதை. ஜான்சன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட முதல்ல கேட்கும்போது, தம்பி நான் அடிடாஸ் வித்துட்ருக்கேன், அதாவது வீக்கெண்டில் வந்து அடிடாஸ் வித்துட்ருக்கேன், மற்ற நாளில் வந்து நான் வேற ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், பட் நான் ஒரு ரன்னர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பேஷனை ஃபியூவல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடிடாஸ் விற்கும்போது ஹாப்பியாக இருக்கேன். பட் எனக்கு இப்போ தான் வந்து கல்யாணம் குழந்தைலாம் அவர் பிறக்க போகுது, ஸோ அதனால உன் பேச்சு கேட்டு இதை வித்தனா எனக்கு வேலைக்கு ஆகாது, முதல்ல நோ சொல்கிறாரு. இவருக்கு தன்னோட க்ளோஸ் சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற நோ, அதுவும் இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது கிடைக்கிற ஒரு நோ அது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஜான்சனே வந்து, டே நீ வந்து எனக்கு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல, டிவோர்ஸ் வேறு ஆயிடுச்சு, அதனால நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, நீ அனுப்பிச்ச ஷூ இருக்குல்ல சூப்பராக இருக்குது, நான் அதை வந்து விற்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு. அண்ட் ஃபைனலி இந்த ப்ளூ ரிப்பன் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயே யார் அப்படின்னு பார்த்தா ஜான்சன் தான். அப்போ ஃபில் நைட் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் இன்னும் இந்த அக்கௌண்டன்சி ஃபர்மில் வந்து ஒர்க் பண்ணிருந்தார். அண்ட் இந்த பிஸ்னஸ்க்காக அடிக்கடி ஜப்பான் போக வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து லீவ் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்டன்சி ஃபார்மில் வந்து லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதுலேருந்து குவிட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் தான் தன்னுடைய வருங்கால மனைவியை மீட் பண்ணுறாரு. அதான பாட்டு. ஸோ இந்த லேசால வர மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து அந்த போர்ட்லாண்டில் இருக்க யூனிவர்சிட்டியில் போய் அவர் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து ஃபஸ்ட் ரோலே ஒரு பொண்ணு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தார். ஆனால் டவுட் எனக்கு, ஏன்னா இந்த புக்கு உங்கள் ஒய்ஃபும் படிப்பாங்கல்ல, ஏன்னா இவர் வந்து பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும் போது நிறைய ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிற வருத்தம் இருந்ததுன்னு சொல்லிட்டு புக்கோட எண்டில் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் அது சமாளிக்கிறதுக்காக இந்த புக்கில் வந்து ஒய்ஃப் பேரழகி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு ஒரு டவுட் உண்டு. பட் ஹவெவர் அவங்க வந்து பென்னி அப்படிங்கிற பேரில் பயங்கர அழகாக இருக்காங்க, எப்படி இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு நம்ம கிளாஸ் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காரு. அண்ட் ஃபைனலி என்ன ஆகுதுன்னா, கிளாஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும்போது இந்த பென்னி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ இந்த பொண்ணு அழகாக மட்டும் தான் இருக்கும் போல இருக்குது, அதெல்லாம் எதுவும் இல்லை போல இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாரு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவங்க பயங்கர ஸ்மார்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களே ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கோச்சாக இருப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்டுன்னு நீங்கள் ஏன் வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பார்ட் டைமாக அவரோட கம்பெனியில் வந்து ஒரு ஜாப் கொடுக்குறாரு. அண்ட் இது மட்டும் இல்லை, இவரோட இதில் வந்து ஒரு அத்லீட் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் அவருக்கு வந்து கால் போயிருக்கு, ஒரு வீல் சேரோடு இருப்பார். ஸோ அவரையும் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பயங்கரமான பொசிஷன் கொடுத்து அந்த இடத்துல வந்து வேலைக்கு சேர்த்துவார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நபரையும் சேர்த்துவார். இந்த மாதிரி அவரோட டீமை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு முக்கியமான நபர்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் இன்னும் இந்த கம்பெனியோட ஃபுல் டைம் எம்ப்ளாயியே ஆயிருக்க மாட்டார். ஆனால் மற்றவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அதையும் தாண்டி என்னென்னா, அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு ஒரு லஞ்சுக்கு மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லஞ்சுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்கு கூட இவர்கிட்ட காசு இருக்காது, அவங்களே பே பண்ணிடுங்களேன் அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கான ஒரு நிலைமையில தான் இருந்தார். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு கம்பெனி நடத்தும் போது நமக்கு தான் நம்ம கடைசியாக பே பண்ணணும், மற்றவங்களுக்குலாம் ப்ராப்பராக பே பண்ணப்போ தான் கம்பெனி வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இவரும் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபைனலி அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தனக்கான ஒய்ஃபும் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து அங்கேயும் வந்து ஓகே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. இதெல்லாம் தாண்டி இந்த டைகர்ஸ் அப்படிங்கிற இந்த பிராண்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜப்பானுக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட், அதாவது அந்த கோச் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த ஒலிம்பிக்ஸை போய் பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் 70% எல்லாருமே வந்து டைகர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்லாம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஜப்பானில் எல்லா ஒரு பாலிடிக்ஸ்லாம் நடக்கிற மாதிரி இந்த நாட்டில் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற லேபர் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஜப்பானோட ரெவென்யூ வந்து அதுக்கான அந்த அளவு இருக்குல்ல, ஒரு டாலருக்கான ஈக்குவலான அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலி வந்து ஒரு ரெகுலர் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அது மாற ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஜப்பானில் தனக்கு மட்டுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒனிட்சுகா இவங்களுக்கு தெரியாமல் வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை யூஎஸில் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிய வரவே இதை ரெப்ரசென்ட் பண்ணி கிட்டாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து யூஎஸ்க்கு இவங்க இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணும்போது கிட்டாமி இவங்களாம் பார்க்க போகிறாங்கன்னு இவருக்கு தெரியும். ஆனாலும் டேரெக்டாக கன்ஃபரண்ட்டும் பண்ண முடியாது. பட் இதை நம்பி ஒரு பெரிய பிஸ்னஸே இவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இவ்வளோ பெரிய ஆள் இதை பண்ணுவார் அப்படின்னு நமக்கு டவுட்டே வந்துடும். அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கேப்பில் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபைலை திருடி ஒரு உள்ளே வச்சுப்பார். உள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் அவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது மறுபடியும் இந்த ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிடுவார். அந்த ஃபைலில் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை இவர் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே இருக்கும். அதில் யார் யாரெல்லாம் மீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த ஸ்கெடியூலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரிய வரவே இவர் என்ன பண்ணுவார்னா, ஓகே இவங்க நம்ம என்ன சொன்னோம், ட்ராக் ஷூஸ் தானே இந்த கம்பெனிலேருந்து நம்ம எடுப்போம்னு சொன்னோம், நம்ம ஏன் வந்து இந்த ஃபுட்பால் ஷூஸை வந்து வேற ஒரு இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் வேறொரு மார்க்கெட்லேருந்து இவர் வந்து வேற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து மற்ற ஷூஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இப்படி தன்னோட பிஸ்னஸில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வருவார். ஆனால் இந்த ஃபைலை திருடினால அதெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் ஒரு பாயிண்டில் வரும். அண்ட் ஒனிட்சுகா அப்படிங்கிற வந்து நீ வந்து என்னோட என்ன சொல்கிறது, நம்மளோட இதை வந்து ப்ரீச் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால அது கேஸ் போடுற அப்படின்னு ஜப்பானில் ஒரு கேஸ் போட, இவர் யூஎஸில் கேஸ் போடுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு யூஎஸ்காரன் வந்து நிற்பான். அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, டூட் அந்த நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கல்ல அந்த இதுலேருந்து ஜப்பான்லேருந்து அதுக்கு டேக்ஸ் உண்டு டூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து $28 மில்லியன் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. $28
$8 million பே பண்ணணும்னா கம்பெனியை தாங்க மூடணும், மற்ற கவர்மெண்ட்லாம் கூட தப்பிச்சிட்டோம், நீங்கள் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட அவர் எப்படி ஃபைட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ஜப்பானில் இருக்கவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரை பற்றியே நம்பியே இருந்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி ரன் பண்ணுறது கஷ்டம். இத்தனை பேருக்கு பே பண்ணும், நிறைய இடத்துல வந்து இவங்களுடைய பில்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் இதாகும், அதனால வந்து பேமெண்ட் எல்லாம் போகலன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி அது மாறும்னு எதிர்பார்க்காமலே ஆரம்பிச்ச விஷயம். ஸோ அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் அதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் பரம்பரையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ யாராவது இருப்பாங்க. பட் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு நபர் அது எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா இதில் ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டோடு இவர் வந்து யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணி போகிற இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டோட கேஸில் தான் இந்த மாதிரி அந்த நீங்கள் உள்ள இம்போர்ட் டேக்ஸ் ஒன்று போட்டிங்களே அதுக்கு ஃபைட் பண்ணலான்னு சொல்லி இவர் ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பேசிப்பாங்க, என்னென்னா இது ஒன்று பார்த்தியா, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சேலரி கூட காசு பே பண்ண முடியல, அந்த நிலமையில இருந்தோம், இப்போ நம்ம கம்பெனி வந்து இங்கே வால் ஸ்ட்ரீட்டில் லிஸ்ட் ஆகுது ஷேர்ஸுக்கு, பப்ளிக் ஷேர்ஸுக்கு, எப்படி இதை வந்து நம்புறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல தன்னோட ஃப்ரெண்டோட தன்னோட வீட்டில் வந்து கண்ணாடி பக்கத்தில் உட்காந்துருப்பார், வெளில மழை பெஞ்சிட்ருக்கோம். அவர் சொல்வார், இந்த மேகமூட்டமோ இந்த மழையோ காலங்காலமாக இப்படியே தாங்க இருக்குது, எதுவுமே பெருசாக மாறாத மாதிரி இருக்குது, நேத்திக்கும் இன்றைக்கும் எனக்கு பெரிய வித்தியாசமே தெரியல, ஆனால் நேத்திக்கு விட இன்றைக்கி வந்து நான் $175 million வர்த்தான ஒரு நபர்னு நினைக்கும் போது என்னங்க இவ்வளோ பெருசாக வாழ்க்கை மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் அவரோட ஃபேமிலியை பற்றி நிறைய இடத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தன்னோட அப்பா வந்து இந்த ஷூவெல்லாம் தூக்கி போடு, இதெல்லாம் செட் ஆகாது, நீ மறுபடியும் வேலைக்கு போ அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த ஷூலாம் யார் வாங்குவா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது அவங்க அம்மா கிச்சன்லேருந்து கொடுன்னு வருவாங்க, வந்துட்டு இந்த நீ எனக்கு ஒரு 2 பேர் அந்த ஒரு பேர் எனக்கு கொடு, நீ தயாரிச்சிட்டு இருக்க அந்த ஷூ இருக்குல்ல அது கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. கேட்டுனே அவங்க அப்பா வந்து ஓகே அவங்க சொல்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் ஷூவை போட்டு கிச்சனில் சமைக்கிறது, பாத்திரங்கள் வருது, அங்கே நடக்கிறதுலாம் பண்ணிருப்பாங்க. இவர் அதை பார்ப்பார். ஸோ எப்படி தன்னோட அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல அந்த மாதிரி நடக்கும், ஒரு பெரிய பிரச்சனை தன்னோட பிஸ்னஸ் டீல் அப்படிங்கும்போது அவங்க அப்பா சொல்லுவார், கரெக்டு தான், ஒருவேளை நீ வந்து ஜப்பான் போகிற மாதிரி இருக்குமோ மறுபடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னது போகிற மாதிரி இருக்குமா, போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு போய் தன்னோட அம்மா போய் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக இருக்குல்ல ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம வந்து பயங்கரமான எனர்ஜியில் இருப்போம்னு தெரியாது, நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரீம் ஒன்று வச்சுருப்போம், அதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் போவோம். ஆனால் ஒரு சில நாள் இருக்கும் லைட்டாக நம்ம இறங்குவோம்ல, அந்த நேரத்தில் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க குட்டி ஒரு புஷ் கொடுத்தா கூட நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியும். பட் இவரோட லைஃப்பில் இந்த புக்கில் அவர் எழுதியிருக்கும் போது ஒரு சில இடத்துல அவர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலியோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால என்னோட பையன் வந்து ஒரு தடவை சொல்லிட்டான், இனிமேல் வந்து நான் நைக்கி ஷூன்னு ஒன்று போடவே மாட்டேன், அதை நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு இது லான்ச் பண்ணோம், அப்போ வந்து சொல்லிட்டான், நினைக்காத நான்லாம் அதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் அவனோட வே ஆஃப் ஷோயிங் ப்ரொட்டஸ்ட். ஏன்னா நான் வீட்டிலே இல்லாததுக்கு அவன் எனக்கு கொடுத்த தண்டனை அதுதான் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் பையன் மேத்யூ, அதுக்கப்புறம் வந்து 2வது ஒரு பையன் பிறப்பான். பட் ஃபர்ஸ்ட் பையன் மேத்யூ வந்து ஒரு பாயிண்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தண்ணி ஸ்கியூபா டைவிங் போகும்போது அவர் இறந்துருவார். ஸோ இவருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் இருக்கும், இந்த மாதிரி பையன்கிட்ட நிறைய பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் அவர் அதான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி 2 பசங்க இருந்தாங்க, 2 பேரும் வித்தியாசமாக வளர்ந்தாங்க, பட் மேத்யூ வந்து ரொம்பவே ரிபலாக தான் இருந்தான், ஏன்னா அவன் கூட இருந்து அவனை வளர்க்கலங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. பட் வந்து அவனோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அவன் தம்பியும் சொல்லிட்டான், நானும் ஸ்போர்ட்ஸ்க்குலாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து நைக்கி ஷூ போட்டு அங்கே எங்கேன்னு போகும்போது என்னோட பசங்க அதை பண்ணலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று அவர் இந்த ஷூவை பார்க்குற விதம் இருக்குல்ல, அவர் எப்படி சொல்லியிருப்பாரு, இப்போ இந்த உலகத்தில் வந்து 1 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளாக ஒரு நம்பர் சும்மா சொல்கிறேன், அப்படின்னா இவர் என்ன சொல்லலாம், அப்படின்னா 2 கோடி கால்கள் இருக்குது, அப்படி தான் நான் பார்ப்பேன். இன்னொன்று இந்த மக்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடப்பட்டு இருக்கிற கேப்பில் என் ஷூ இருக்கும், அதை பெட்டராக ஆக்குறது தான் என் ஆசை. இன்னொன்று இந்த ரன்னிங் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு ஸ்போர்ட் ஆகட்டும், அது ஒரு அத்லீட்டுக்கு ஒரு ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்குன்னு இருக்கக்கூடாது, அது வந்து காமன் மேன் வந்து எல்லாருமே வந்து அதை அனுபவிக்கணும். ஸோ ரேஸில் ஓடணுன்னா தான் நீங்கள் இந்த ஷூ போட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது, அந்த ரன்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஹை இருக்குல்ல, அதுக்காகவே நீங்கள் ஷூ வந்து மாட்டி பார்க்கணும், அப்படி இந்த மாதிரி எல்லாருமே இந்த ஷூ வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லியிருப்பாரு, என்னன்னா இப்போ ஆடிடாஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு குட்ஸ் மேக் பண்ணுறோம், ஸோ அதுக்கான ஷூஸ் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் மேக் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து ஒரு இது யோசிப்பார், ஏன் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக மட்டும் யோசிக்கணும், நீங்கள் கடைக்கு போகிறீங்களா இந்த ஷூவை மாட்டிட்டு போகலாம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அன்றாட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஷூ வரணும், ஷூ போட்டு போகிறதுங்கிறது ஒரு காமனான விஷயமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக
ப்ளூ கலரில் ஒரு ஷூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாராம். ஸோ தட் ஜீன்ஸ்க்கு மேட்சாக இருக்கும், நிறைய பேர் வந்து இது போட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சான். இன்னொன்று சொல்லியிருப்பாரு, இந்த புக்ஸு ஸ்போர்ட்ஸு இது ரெண்டுமே வந்து எப்படின்னா நம்மளை மற்றவங்களோட ஷூஸ்லேருந்து பார்க்க வைக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு பிளேயர் வந்து கிரவுண்டில் இறங்கி விளையாடுறான்னா அங்கே அவன் மட்டும் விளையாடல, நம்மளும் விளையாடுற மாதிரி இருக்கும். அவன் தோத்தா அந்த பெயின் நமக்கு, அவன் ஜெயிச்சா அந்த வெற்றி நமக்கு, அந்த ஒரு ஃபீலிங் வந்து அப்படி இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச டீமோ நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸோ வந்து அங்கே விளையாடுறத பார்க்குறது ஒரு விஷயம், ஆனால் அவங்க நான் தயாரித்த ஷூவில் பார்க்குறதுங்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னு. இன்னொரு தடவை என்ன ஆகுன்னா, ஒலிம்பிக்ஸில் இவர் ஷூ போட்ட ஒருத்தர் வந்து ஓடி அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது இவர் சொல்வார், அங்கே வந்து அந்த 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 நபர் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என் ஷூ கிராஸ் பண்ணிடுச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பிளேயர்ஸ் வந்து ஏதோ ஒரு இஷ்யூனால சண்டை போட்டுட்ருப்பாங்க. இவங்க அப்பா கிட்டேயும் இந்த கோச் கிட்டேயும் நல்ல பேர் இருக்குன்னு எனக்கு பயங்கர ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த மொமெண்ட் நடந்தாலுமே எப்படியாவது இவங்க 2 பேர் மட்டும் பாராட்டிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, சண்டை வந்து டிவிலெலாம் டெலிகாஸ்ட் ஆகும். இவங்க அப்பா கால் பண்ணுவார், பார்த்தண்டா, ஆமாம் டாடி, 2 பேர் சண்டை போட்டாங்க. ஆமாடா, ஆனால் அதில் நம்ம ஷூ வச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது தன்னோட கம்பெனியை வந்து அவங்க அப்பா பார்த்த விதம் அதையும் சொல்லியிருப்பார். அண்ட் எண்ட் ஆஃப் த புக்கில் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு ஜேர்னி நிறையா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராபப்ளி இந்த புக்கு படித்தா இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். இல்லை பிஸ்னஸே இன்னும் பண்ணல, ஒரு தாட்டு தாங்க இருக்குது, எனக்கு ஒரு $multi-million கம்பெனியை வந்து கொண்டு வரணும்னு ஆசை அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த புக்கு வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். தன்னோட அப்பாவை இனிஷியலி தன்னோட அப்பா வந்து இந்த ஷூ கம்பெனிக்கெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னாலுமே அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் எல்லா நாட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே எல்லா இடத்துலையும் நைக்கி ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூம்லலாம் ஷூ வாங்கிட்டு இருப்பாங்க, அதை போட்டு போவாங்க. அதை அவங்க அப்பாவுக்கு கொண்டு போய் காமிச்சேன் நான். எங்கள் அப்பாவோட கண்ணில் அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபில் நைட் அப்படிங்கிறவர் வந்து நல்லவரா கெட்டவரா, அவருக்கு வந்து நிறைய அக்யூசேஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ அவங்க ஃபேக்ட்ரியில் இது இல்லை அது இல்லை நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னோட லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன், என்ன நடந்தாலுமே நான் அதை விட்டு கொடுக்கல, அதுக்காக நான் நிறைய எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு பெருமிதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி அவ்வளோ படித்ததுக்கு அப்புறமா இந்த பிராண்டு பில்ட் பண்ணுறதுக்கு ஃபில் நைட் மட்டும் இல்லை, அவர் கூட இருந்த ஒவ்வொரு டீமில் இருக்கவங்களும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இவரை தாண்டியே நிறைய பேர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பிராண்ட் இப்போ நான் ரோட் சைடில் பார்க்கும்போது செம்மல்ல. இப்போ அது வெறும் நைக்கி இல்லை, அது ஒரு வேறு மாதிரியான ஒரு எம்பையராக வந்து கண்ணுக்கு தெரியுது. ஸோ இன்கேஸ் இதை பார்த்துட்ருக்க யாரோ ஒருத்தங்க உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னா, அது ப்ராபப்ளி இன்றைக்கி உங்களோட ஐடியாவாக இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் நிறைய பேர் வந்து அந்த பிராண்டை வாங்குறதுக்கும் இல்லை அந்த பிராண்டை பார்க்குறதுக்கும் அந்த பிராண்டை தொடுறதுக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ஏங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த பிராண்டை பில்ட் பண்ணுங்கள். உங்களோட எம்பையர் உங்களுக்கு மட்டும் பெருசு இல்லை, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேருக்குமே அது ஒரு பெரிய ப்ரௌடான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த ஆப்பிள் ஃபோனை வாங்கி வச்சா நானே வாங்கினேன் ஆப்பிள் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இருந்த பெருமை வந்து நமக்கு அந்த ஃபோனை வாங்கும்போதே ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட எம்பையரை வந்து நீங்களும் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். தி சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புக்கு, அப்புறம் ஹவு நாட் டு டை, அப்புறம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட புக்கு அண்ட் அந்த மாதிரி ஒரு சில புக்லாம் இருக்குது. அந்த புக்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்னென்னா அந்த புக்கில் இருக்கிறதுல என்னால் ஒரு 10% தாண்டி சொல்ல முடியாது, அதில் அவ்வளோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண புக்கு தான் அந்த ஷூ டாக் ஃபில் நைட் அப்படிங்கிற இந்த புக்கும் கூட. ஸோ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. நான் இதில் வந்து நிஜமாக ஒரு 10% சொல்லியிருந்தாலே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கான புக். ஐ எம் ஸோ கிளாட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 1 வீக் வந்து நான் நைக்கியோட ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. இட்ஸ் நாட் பெய்ட் ப்ரமோஷன் ஆப்வியஸ்லி. இன்னும் நைக்கி வந்து புக் ஷோவில் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புக் ஷோ வளரல. ப்ராபப்ளி ஒரு $1 million கம்பெனியாக வரும்போது, வால் ஸ்ட்ரீட்டில் நம்மளும் வரும்போது நைக்கிலேருந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ அதனால இந்த புக்கு படிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம் உண்டு. ஸோ ஒருவேளை இந்த புக்கை நீங்கள் கேட்டு இது படிக்கணும்லாம் தோணலை அப்படின்னு தோணுச்சுன்னா தப்பு என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து என்னால் அது ப்ராப்பராக ஆர்டிகுலேட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் உங்களோட பயங்கர இன்ஸ்பிரேஷன் வேணும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும், இதெல்லாம் தாண்டி வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதுக்கு அந்த லிங்க் கீழே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் வேறு எதுவும் ஒன்று சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் நைக்கி ஷூ போட்டு எங்கேயாவது ஓடிக்கிட்டே கேட்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வீடியோவை பார்க்காம பாட்காஸ்ட்டாக த புக் ஷோவை வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது.
இதை பார்த்தோன்னே நிறைய வந்து ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோடது, அதுக்கப்புறம் வந்து டாட்டாவோட ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து படிக்கணும் ஆசைப்பட்டு அதெல்லாம் கார்ட்டில் உட்காந்துருக்கான். அவனை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் நீங்கள் இந்த மாதிரி பல புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா குட்ரீட்ஸ் அதுக்கான ஆப்ஷன். அங்கே வந்து புக்லாம் படித்து முடிச்சிட்டேன், படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டே இருக்கேங்க ரொம்ப நாளாக அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றியோ இல்லை வேறு ஏதாவது புக்கு நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா RJ Ananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே, பாய்.